கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாருங்கள், இப்போ வந்து தன்னுடைய 7ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கார். ஏற்கனவே வந்து சனி வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு 5, 6க்குடையவர் 7ஆம் வீட்டில் இருக்குது. நேர் பார்வையால் கன்னி ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்போ பாருங்கள், கன்னி ராசியில் எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே வந்து உடல் ரொம்ப அலுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தினத்தனமாக அடுத்தடுத்த ஒரு வேலை கிடைக்குன்னு உறுதி பண்ணிட்டு நீங்கள் வேலையை விட்டால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சனிபகவானுடைய வக்கரங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப அந்த வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, 4, 7க்குடைய குரு பகவானுடைய பார்வையை பாருங்கள் 7ஆம் இடத்துல படுறதுனால, அதே நேரங்களில் பாருங்கள் 4க்குடைய குரு பகவானை வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் உச்சபலத்தோட குரு இருக்கார். அப்போ அந்த குருவோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டங்களில் சனி வக்கர காலங்களில் வந்து இந்த வக்கர சனியோட பார்வை வந்து உங்கள் ராசி வேலை படுறதுனால நிறைய மனசில் குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பம் நமக்கு எப்போ தீரும் அப்படின்னு அதோட பிரதிபலிப்பு எங்கே இருக்குன்னா நீங்கள் வண்டி ஓடுறதுல இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் வந்து சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் வந்து சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6, 7, 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வந்து வக்ரமாவார். ஆனால் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் வந்து முன்னாடி பின்னாடியே ரிவர்ஸில் வக்கரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள், இந்த வக்கர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி வந்து நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிடுவார். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி இரவு வக்கரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்கரகதியிலேயே இயங்குறாரு. வக்கரகதினாலே பாருங்கள், நம்ம முன்னோக்கி போய்கிட்டு திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்கரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்கர காலங்கள் சொல்லக்கூடியது வந்து குரு பகவானுடைய உச்ச குருவோட பார்வை வந்து அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட நேரம் 42 நாட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாருங்கள், இப்போ வந்து தன்னுடைய 7ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கார். ஏற்கனவே வந்து சனி வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு 5, 6க்குடையவர் 7ஆம் வீட்டில் இருக்குது. நேர் பார்வையால் கன்னிராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்போ பாருங்கள், கன்னிராசியில் எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே வந்து உடல் ரொம்ப அலுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எனக்கு இனிமே தெரியலாமல் எனக்கு ஏதோ உடம்பு டயர்னஸாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்து வராமல் இருக்கவே செய்யாது. கோச்சாரப்படி சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படி இருக்குது. அதே சனி பகவான் வந்து வேலையை மொதல் கெடுத்துருப்பார். இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை, நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் சில நேரங்களில் பாருங்கள் வேலைக்கு வேணான்றாங்க. நான் போன நேரமாக இணைந்திரல, அங்கே ஏற்கனவே வேலை பார்த்து வந்து சேர்ந்துடலாம், வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு போனோம் சேர்ந்துடலாம், எனக்கு வேலை இல்லாமல் போயிடுது. இன்னும் வேலை பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்குது.
ஆனால் பாருங்கள் அதே சனி பகவான் தான் இப்போ வந்து வக்கரமாக இருக்கிறனால வேலை வாய்ப்புகள் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நட்பு வேறு. அப்போ இந்த நேரங்களில் தான் அவங்களுக்கு வேலையை கொடுப்பாரு. நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துல வேலைக்கு உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் சனி வக்ரம் இருக்குது. ஏங்கன்னா உங்கள் ராசிக்கு 4, 7 குருபவனுடைய பார்வை வந்து சனிக்கு விழுகுது. அப்போ அக்டோபர் 31க்குள்ளே அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். அப்போ நான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க வேலையை மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா அக்டோபர் 31க்கு மேலே குருபவனுடைய பார்வை வந்து சனிக்கு இல்லை. அப்போ நீங்கள் வந்து வேலையில் ஏதாவது மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் செய்யணும், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு மாறணும், இது செஞ்சிங்கன்னா நல்லா யோசனை பண்ணி கவனித்து பண்ணணும். தினத்தனமாக அடுத்தடுத்த ஒரு வேலை கிடைக்குன்னு உறுதி பண்ணிட்டு நீங்கள் வேலையை விட்டால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சனிபகவானுடைய வக்கரங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப அந்த வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்க 4, 7 குருபவனுடைய பார்வையை பாருங்கள் 7ஆம் இடத்துல படுறதுனால அது அங்கே வந்து சனி உட்காந்து கர்மகாரகர் சனி உட்காந்துருக்கறனால திருமண காரியங்கள் கூடி வரும். இது வரைக்கும் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடை ஆகிக்கிட்டு இருந்துச்சோ அந்த திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த வக்கரச்சனி காலங்கள் இருக்குது. இந்த உங்கள் ராசிக்கு ஒரு நண்பர் அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ நன்மைகளை தருவதற்காகத்தான் வக்ரம் ஆகிறாரு. அப்போ எல்லா விஷயம் திருமண காரியங்கள்லேருந்து ஒரு குழந்தை பாக்கியம் வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவார். அதற்குண்டான உங்களுக்கு அறிகுறிகள் தெரிஞ்ச ஆரம்பிக்கும். அதே நேரங்களில் பாருங்கள் 4 குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் உச்சபலத்தோட குரு இருக்கார். அப்போ அந்த குருவோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய தாயாருக்கு சின்ன சின்ன ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அப்போ அந்த ஆரோக்கிய குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் சிறிய அளவில் வாங்க ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த வக்கரச்சனி காலங்கள் இருக்குது. சரி எனக்கு வந்து அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த கன்னிராசிக்காரங்களோட உங்களுடைய மாமியார் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அம்மாவுக்கு வந்து சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன அளவில் விரை செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாகத்தான் சனியோட வக்கர காலங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் சனி வக்கர காலங்களில் வந்து இந்த வக்கரச்சனியோட பார்வை வந்து உங்கள் ராசி வேலை படுறதுனால நிறைய மனசில் குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பம் நமக்கு எப்போ தீரும் அப்படின்னு அதோட பிரதிபலிப்பு எங்கே இருக்குன்னா நீங்கள் வண்டி ஓடுறதுல இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழிலில் வந்து டிரைவராக இருந்தீங்கன்னா இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் போக அக்டோபர் 31 வந்து டிசம்பர் 11 வரைக்கும் ரொம்ப ரொம்ப தொழிலில் அது அந்த டிரைவிங் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பள்ளிக்கு வந்து குழந்தைகளை நான் கூட்டு போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு மனசில் வந்து குழப்பங்கள் ஏற்படும். இந்த நேரங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விபத்து ஏற்படாமல் உங்களால் வந்து எச்சரிக்கையாக இருக்க முடியும். அதே நேரத்தில் பாருங்கள் வீட்டிலையும் பாருங்கள் உங்களுடைய உடல் அசதி காரணமாக எரிச்சல் வரும். இந்த எரிச்சல்னாலையும் பாருங்கள் உங்களால் வந்து சரியான முறையில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவானது அது சந்தோஷமானதாக இருக்காது. ஏதோ ஒரு ஏனதான ஒரு பேச்சுக்கள் இருந்து வந்து ஒரு நெகட்டிவாக பேசக்கூடிய அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போனால் மட்டும் அந்த வக்கரச்சனி காலத்தில் குடும்பத்தில் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களால் வந்து சமாளிக்க முடியும். உங்களால் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு ஒன்று உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்தாலும் சரி இல்லை கோயிலில் வச்சு பெருமாள் கோயிலில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 சாக்கெட் போட்டு ஒரு வெத்தலை பாக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு மஞ்சள் கயிறு எல்லாம் சேர்த்து ஒரு 5 பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சரியாகுமா. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன். நான் அடுத்து ஒவ்வொருடைய ஜாதக பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம் அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி தொழில் பார்க்குறவங்க அதாவது மூடை தூக்குறவங்க அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து 1, 6 to 7 இல்லைன்னா மதியம் வந்து 1, 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது மட்டுமே கிடையாது. இன்னொன்று
இந்த சனி வக்ர காலங்களில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய அந்த வக்கரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.